உணர்கிறீர்களோ உணரவில்லையோ, 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கும் போது அங்கே அவர் இருக்கிறார். நீங்கள் உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்களை வரவேற்கிறேன். உங்கள் எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறீர்கள் என்பது கேள்வி அல்ல. நீங்கள் உணராவிட்டாலும் அவர் இங்கே இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உணர்வின் அடிப்படையில் போகவே கூடாது. தட் இஸ் த பேசிக் ஸ்டடி. பிரைமரி ஸ்டடிஸ் என்னென்னா, உணர்ச்சிகளுக்கு முற்றிலுமாய் மரியாதை கொடுக்காமல், வார்த்தை உண்மை என்று சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும். ஒருவேளை என்னால் உணர முடியாவிட்டாலும் அதுதான் உண்மை என்கிற இடத்தில் இருப்பது தான் த பிரைமரி ஸ்டடி ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். என்னால் சுகமடைந்தேன் என்று உணர முடியவில்லை, ஆனால் வேதம் சொல்லுகிறது நான் சுகமடைந்திருக்கிறேன். என்னால் என்னை பரிசுத்தவான் என்று உணர முடியவில்லை, ஆனால் வேதம் சொல்லுகிறது நான் ஒரு பரிசுத்தவான். என்னால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று உணர முடியவில்லை, ஆனால் வேதம் சொல்லுகிறது என்றால் அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டுத்தான் இருக்கிறேன். ஆகவே உணர்வுகள் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட வேண்டும். உங்கள் நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்க வேண்டும். ஆவியிலே ஒன்று நடந்திருக்கிறது, அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அதுதான் நிலைப்பாடு. ஆகவே நீங்க உங்களுடைய உணர்வுகளை முற்றிலுமாய் ஒதுக்கிட்டு, என் லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆயிருக்கு, அப்படித்தான் பைபிள் சொல்லுது, அதனால் அதுதான் உண்மையா இருக்க முடியும், அதை தாண்டி எதுவும் உண்மையா இருக்க முடியாது, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும், அப்படிதான் பைபிள் சொல்லுது. இருப்பது போல எனக்கு தெரிகிறது, ஆனால் உண்மை என்றால் என்னவென்றால் அது வாய்க்காமலே போகும் என்பதுதான். The more you ignore the feelings will subdue itself and it will follow you. எந்த அளவிற்கு உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் ஒதுக்க அது நாய்க்குட்டி மாதிரி உங்கள் பின்னாடியே ஓடி வர ஆரம்பிச்சிடும். செகண்ட் ஸ்டாண்டர்டு, நீங்கள் நிலைப்பாட்டிலே நிற்கும்போது உங்கள் ஆத்மா அதை உணர ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அது உறுதிப்பாடாய் மாறுகிறது. உறுதிப்பாடு இல்லாட்டினா கூட முதல் நிலைப்பாட்டில் நீங்கள் நிற்கணும். நான் சுகம் அடைந்து இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் பரிசுத்தமானாக்கப்பட்டு இருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன். இதுதான் நிலைப்பாடு. எனக்கு உறுதிப்பாடு இல்லை, ஆனால் நிலைப்பாட்டிலே நான் நிற்கிறேன் என்று சொல்லும்போது உங்கள் ஆத்துமா அதை உணர ஆரம்பிக்கிறது. அப்பொழுது உறுதிப்பாட்டுக்குள் வருகிறீர்கள். நிலைப்பாட்டோடு சேர்ந்த உறுதிப்பாடு, இது இரண்டும் இருக்கும்போது உங்கள் சரீரத்தில் அது வெளிப்பாடாக வருகிறது, உங்கள் வாழ்க்கையில் அது வெளிப்பாடாக வருகிறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் அவிசுவாசி வெளிப்பாட்டிலிருந்து வருவான். ஏதாச்சும் கண்ணுக்கு தெரியுதா? வெளிப்பாடு, அப்புறம் உறுதிப்பாடு, இதையெல்லாம் வச்சு இதுதான் நிலைப்பாடு அப்படி வரான். ஆனால் நம்ம வேத வசனம் சொல்லுகிற நிலைப்பாடு, ஆத்துமா கொடுக்கிற உறுதிப்பாடு, வாழ்க்கையில் வருகிற வெளிப்பாடு. ஆகவே whether you feel it or not, நீங்கள் உணர்கிறீர்களோ உணரவில்லையோ, 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கும் போது அங்கே அவர் இருக்கிறார். நீங்கள் உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்.